ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சிங்க. இஞ்சியெல்லாம் இவ்வளோ நாள் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாமல் நான் பேசாமல் வளர்த்து எடுத்துட்டேன். அவ்வளோ இஞ்சியை எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. வந்தாலும் அதை நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இதை நம்ம உள்ளே தள்ளி வச்சுட்டேன்னா இதோட தோகையையும் நான் வெட்டி வைக்கல. ஆனால் தண்ணி மட்டும் ஒரு 10-15 நாளாக விடலை. ஸோ எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ அடுத்த ரவுண்டு இஞ்சி, அப்புறம் சீனிக்கிழங்கு வந்து நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பேக் இப்போ தட்டினோம். இங்கே வந்து பாருங்களேன், எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னா சீனிக்கிழங்கு தாங்க. இந்த அளவுக்கு தான் எல்லாம் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இஞ்சியை பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆனது சீனிக்கிழங்கு மட்டும்தான். சரி, இஞ்சி என்ன பண்ணுது, என்ன பண்ண காத்திருக்கு பார்ப்போம். இஞ்சி வரும்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இருக்குது அப்படிதானா? ஏதோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சரி, ஒரு கிலோ வந்தாலும் டெய்லி ஒரு மூலிகை டீ போடுறப்ப. இதில் என்ன செடி வளர்ந்துருக்கு? பொன்னாங்கண்ணியும் நீர்க்கிழங்கு மாதிரி இருக்கோ? நீர்க்கிழங்கு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. தண்ணியை வேறு அதிகமாக ஊற்றிட்டோம்ல. சரி, அவ்வளோத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாக எடுக்கிறப்ப அப்படியே காமிச்சிட்டே இருந்தாலும் ரொம்ப லாங்காக போகும்ல வீடியோ. 1 கிலோ வந்தால் கூட ஓகே தான். இது வந்து நீர்க்கிழங்கா ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சாப்பிடலாமா இந்த மாதிரி இருக்கிறத அப்படின்னு சொல்லுங்கள். இருங்க, நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த கீழே அப்படி தொங்குது பாருங்களேன், இதெல்லாம் நீர்க்கிழங்கா இல்லை? அப்படி தான் தோணுது. இது வந்து வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தொங்குறதெல்லாம் நீர்க்கிழங்கா. நிறைய தண்ணி ஊற்றினோன்னா இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும். அப்போ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இஞ்சி மாதிரியே தெரில. இப்போ நீர்க்கிழங்கு தான் நிறைய இருக்குது இஞ்சியில். இந்த தடவை நம்ம இஞ்சி வந்து இந்த பேக்கில் வைக்க போகிறதில்ல. இந்த பேக்கை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம்னாக்க கொடி காய்கறிகள் போட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சியை வந்து சும்மா ஆற்று மணல் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னாக்கா ஒரு சின்ன பேக்கில் வச்சுட்டு டெய்லி யூஸுக்கு அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். சரி, நானும் கூட சேர்ந்து வேலையை பார்க்குறேன். மியூட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அதாவது நமக்கு எந்த அனுபவமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய போய் நான் இஞ்சி வச்சேங்க. மஞ்சள் வச்சேன். மஞ்சள் அழுகி கொஞ்சம் நல்லா எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஃப்ரெண்டு அனுப்பிவிட்டாங்க. இதெல்லாம் அப்புறம் சீனிக்கிழங்கு கட்டிங்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் வச்சேங்க. ஆனால் நான் இஞ்சி இருக்குது 1 வருஷமாக இருக்குது இஞ்சி எடுக்கணும்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இஞ்சி இல்லை. எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்தா வெள்ளை கஸ்தூரி மஞ்சளுங்க. இந்த இவ்வளோ காணம் வந்திருக்கு. எப்படி 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் போல். ஆனால் நீர்க்கிழங்குகள் வந்து நிறைய உருவாகிருக்கு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் கஸ்தூரி மஞ்சளில் நீர்க்கிழங்குகள் அதிகமாக வரும்னு. பார்த்தா இஞ்சியே இல்லை. வீட்டில் நம்ம இஞ்சி வச்சது என்ன ஆச்சு, அது என்ன எங்கே வந்ததுன்னு தெரியல. ஒருவேளை அழுகி தூர போட்டது இஞ்சி தானா? இப்போ மஞ்சள் தான் நல்லா வந்திருக்கா தெரியல. இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கிறது கஸ்தூரி மஞ்சள். சரி, நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி எவ்வளோ இருக்குது வேரெல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் வெள்ளை கஸ்தூரி மஞ்சளும் நம்ம வீட்டில் வந்துட்டாங்க. இஞ்சி தான் வரலை. சரி, பரவாயில்ல. இவ்வளோ நாள் இஞ்சி வச்சுருந்தோமேனு ஒரு கவலை இருந்தது. அது இப்போ போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக கிழங்கு எல்லாம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் நம்ம இஞ்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, ஒரு வழியாக கழுவி எடுத்துட்டேன். சுத்தமாக கழுவலை. இன்னொரு தடவை நல்லா கழுவுவோம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன வச்சோன்னு மக்கர் பண்ணுறேன். வச்சோன்னு ஆஃப் ஆகிடுது. ஆமாம், சைவரில் தான் இருந்தது. 1663 அப்படின்னா 1.25 கிலோ. 1.25 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். ஆனால் இங்கே பாருங்கள், தட்டெல்லாம் போக, அதாவது தட்டை வந்து வெயிட் கழிச்சு தான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அது போக நீர்க்கிழங்குகள் இவ்வளோ இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தண்ணி இவ்வளோ ஊற்றாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நீர்க்கிழங்குகள் கம்மியாக இருந்திருக்கலாம். சரி, போதும் 1.25 கிலோ. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா, நம்ம பாத் பவுடர்லலாம் வந்து இது போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு சைனிங் இருக்கும். ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தலாம் இதை. நல்ல ஒரு நம்ம ஆர்கானிக்காக ரெடி பண்ணது பார்த்திங்களா. ஸோ நம்ம ரெடி பண்ணக்கூடிய பாத் பவுடரில் நம்ம இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வந்து ரொம்ப
பாருங்கள் இன்றைக்கி நம்ம அறுவடை இவ்வளோ தான். சூப்பராகவே இருக்குது. இந்த அறுவடையே வந்து நமக்கு போதுமானது. மாடி தோட்டத்தில் இவ்வளோ அறுவடை எடுக்கிறது, அதுவும் நம்ம போதுமான அளவு எடுத்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு இவ்வளோ போதும். ஸோ அதில் எனக்கு ரொம்பவே மன திருப்தி தான் இன்றைக்கி வந்ததில். என்ன இஞ்சி வச்சேன்னு நினச்சிட்ருக்கேன், இஞ்சியை காணோம். அதாவது கிணத்த காணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இஞ்சியை காணோம். அதே மாதிரி சீனிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்குல மட்டும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். அதில் ஒரு 10 கிழங்கு எடுத்தேன், அதில் ஒரு கிழங்கு தான் நல்ல கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே இத்தினு குச்சி மாதிரி ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓரளவு நல்ல அறுவடை தான். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அடுத்த வருஷம் நம்ம போடும்போது இதை விட நல்ல ஒரு அறுவடை. ஆனால் நமக்கு அவ்வளோ இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த அறுவடை அளவுக்கு தான் நான் போட போகிறேன். எனக்கு இந்த 1 கிலோ 1.5 கிலோ வந்ததே திருப்தி. ஏன் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன பேக்கில் தான் அடுத்த வருஷம் நான் போட போகிறேன். இதை விட அதிகமான கிழங்குகள் வகைகள் வந்து நமக்கு இப்போ வந்து நிறைய பேர் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த தடவை வந்து இப்போ 3 நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்த தடவை ஒரு 10 கிழங்குகள் வரைக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஊதா பர்பிள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கிழங்குகள், ராசவல்லி கிழங்கு, அதுக்கப்புறம் ஆட்டுக்கொம்பு காவாலி கிழங்கு, கொடி உருளை, இப்படி நிறைய கிழங்கு ஐட்டம்ஸ் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், ஏகப்பட்டது இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நம்ம அடுத்த தடவை ஒரு நல்ல ஒரு அறுவடை காமிக்கிறேன், நிறைய அறுவடை காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ண தப்பு இதில் என்ன அப்படின்னா, டெய்லி தண்ணி ஊற்றுனது, அதே மாதிரி உரமே போடலை. 10 மாதம் 9 மாதம் நான் உரமே போடலை. ஸோ நீங்கள் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக தொழு உரம் கொடுங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதை செஞ்சிங்கன்னா இதை விட அறுவடை இதே பேக்கில் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷம். இதில் எனக்கு வீடியோ எப்படி எடுத்தேன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் ஏமாற்றமாக இருக்கும். சீனிக்கிழங்கு மாதிரி இந்த 10 மாதத்தில் இது எல்லாமே என்னை ஏமாற்றிடும் நினச்சேன். ஆனால் ஏமாற்றலை. எல்லாமே எனக்கு போதுமான அளவுக்கு கொடுத்துருக்கு. அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக என்ன பேசுனேன்னே தெரியாமல் தான் பேசியிருக்கேன். ஓகே, பபாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்.